ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான குக்கிங் விளாக் ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க. பைத்தம்பருப்பு பாயசம் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 1 டம்ளர் பைத்தம்பருப்பு, 3/4 டம்ளர் சம்பா ரவை, ஒரு கைப்பிடி அளவு பாஸ்மதி ரைஸை மிக்சியில் உடச்சி சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இதை லேசாக வறுத்துக்கணுங்க. வறுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. எந்த டம்ளரில் நம்ம பருப்பு அளந்தோமோ அந்த டம்ளர்லேயே 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணுங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 3 சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ அளவு வெல்லத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுங்க. அதை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு திக்காக காய்ச்சின பால் 1 டம்ளர் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா தேங்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணுங்க. தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டும் போதுங்க. அதை நல்லா வறுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துக்கணுங்க. சுவையான பாயசம் ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த குக்கர் மூடி மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ஸ்பாயில் ஆகாமல் இருக்குங்க. இன்றைக்கான லஞ்ச் பார்க்கலாங்க. வெள்ளை சாதம், பருப்பு, ரசம், கீரை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பாயசங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.